வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். இலங்கை சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமர் மோடி தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் நடந்த பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்றார். பின்னர் தாய்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் இலங்கை புறப்பட்டு தலைநகர் கொழும்பு விமான நிலையத்தில் இரவு தரையிறங்கினார். அங்கு பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து விமான நிலையத்திற்கு வெளியே சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். மோடி மோடி என முழக்கமிட்ட அவர்களுடன் கைகுலுக்கி தனது அன்பை பிரதமர் பரிமாறிக்கொண்டார். பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவுக்காக பிரதமர் நாளை வருவதையொட்டி ராமேஸ்வரத்தில் 350 போலீசார் 5 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க நாளை பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வருகிறார். இதற்கான முன்னேற்பாடுகளை மத்திய மாநில பாதுகாப்பு அதிகாரிகள் தீவிரமாக செய்து வருகின்றனர். பிரதமரின் தனி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளின் ஆய்வுக்கு பிறகு சிறப்பு பாதுகாப்பு பிரிவினர் கட்டுப்பாட்டில் ராமேஸ்வரம் முழுமையாக கொண்டு வரப்பட உள்ளது. ராமேஸ்வரம் பாம்பன் புதிய தூக்கு பாலத்தில் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பாம்பன் பாலத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இப்போது பணிகள் முழுவதும் முடிவடைந்துள்ளன. நாளை பாலத்தை திறந்து வைத்து ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிலையில் பாம்பன் புதிய தூக்கு பாலத்தில் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் பாலத்தை பார்வையிட்டனர். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் உள்ள கடற்கரை பகுதிகளில் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாம்பன் புதிய தூக்கு பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வருகை தர உள்ளதைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் உள்ள கடற்கரை பகுதிகளில் ஹோவர் கிராப்ட் மூலம் கப்பல் மூலம் கடலோர காவல்படையினர் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை உதகை செல்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வு மேற்கொண்டு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் நாளை நீலகிரி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்கிறார். இதற்காக இன்று காலை 10 மணிக்கு கோவை செல்லும் முதலமைச்சர் பின்னர் அங்கிருந்து ஊட்டி செல்கிறார். நாளை ஊட்டி அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் நடத்தப்படும் தொகுதி மறுசீரமைப்பு என்பது நமது மாநிலங்களுக்கு கிடைக்கும் தண்டனை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் வட மாநிலங்களின் மக்கள் தொகை பெருக்கத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி தென் மாநிலங்களை மௌனமாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இது தேசிய மக்கள் தொகை இலக்கை அடைய முயற்சிக்கும் மாநிலங்களுக்கு கிடைக்கும் தண்டனை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டாட்சி நியாயத்திற்கு எதிராக நடத்தாமல் நியாயமான முறையில் தொகுதி மறுவரை நடத்த வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார். நீட் தேர்வு மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்காமல் நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீட் தேர்வு மசோதா தாக்கல் செய்தது குறித்து பேசினார். நீட் தேர்வு என்பது ஏழை மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக மாறிவிட்டதாகவும் மாணவர் சேர்க்கையானது சமூக நீதிக்கு எதிராக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என குறிப்பிட்ட முதலமைச்சர் வரும் 9ஆம் தேதி மாலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருடனும் கலந்தாலோசனை கூட்டம் நடத்தப்படும் என்றார். கச்சத்தீவை மீட்பதே மீனவர்களின் பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீனவர்களின் உயிரையும் உரிமையையும் பாதுகாப்பதே மத்திய மாநில அரசுகளின் கடமை என தெரிவித்துள்ளார். 1974 கச்சத்தீவு கைவிட்டு போக அப்போதைய ஆளுங்கட்சியான அதிகார பசி கொண்ட திமுக தான் காரணம் என சாடிய விஜய் கச்சத்தீவு தொடர்பாக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து கண்துடைப்பு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் கச்சத்தீவு தொடர்பாக தனி தீர்மானம் இயற்றும் கபட நாடக திமுக அரசின் அந்தர்பல்டி அரசியலை தவிக கண்டிப்பதாகவும் விஜய் குறிப்பிட்டுள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு சட்டத்திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் மக்களவையில் தாக்கல் செய்தார். தொடர்ந்து மாநிலங்களவையிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் எம்பி முகமது ஜாவித் வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். முன்னதாக காங்கிரஸ் கட்சி ஊடகப்பிரிவு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ் வழக்கு தொடரும் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. எம்புரான் படத்தில் முல்லை பெரியாறு அணை குறித்து சர்ச்சை காட்சிகள் நீக்கப்படவில்லை என்றால் திரையரங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முல்லை பெரியாறு குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து எம்புரான் திரைப்படத்திலிருந்து நீக்கப்பட்டதாக முதலமைச்சர் பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆனால் தனது கட்சியினர் படம் பார்த்துள்ளனர். அந்த காட்சிகள் நீக்கப்படவில்லை. நாளை திரைப்படம் திரையிடப்படும் அனைத்து இடங்களிலும் போராட்டம் நடத்துவோம் என்றும் தமிழர்களை கொச்சைப்படுத்தி இழிவு செய்யும் காட்சிகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறினார். அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக கடந்த அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு வீட்டு வசதி வாரிய வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமி உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதில் அமைச்சர் ஐ பெரியசாமி தவிர மற்றவர்கள் மீதான வழக்கு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் ஆராய்ச்சி பவுண்டேஷன் என்ற அமைப்பை அரசு நிதியில் தொடங்கியுள்ளதாக கூறி துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி துணைவேந்தர் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் வழக்கை ரத்து செய்ய மறுத்து மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். திமுக செய்த தவறால் இளைஞர்களின் காவல்துறை கனவு பறிபோவதை அனுமதிக்க முடியாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில் காவலர் தேர்வுக்கு வயது வரம்பு 1/7/2025 தேதியன்று 30 வயது நிரம்பியிருக்கக்கூடாது என காவலர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இதனை கண்டித்துள்ள அண்ணாமலை கடந்த ஆண்டு தமிழக அரசு தேர்வுகள் நடத்தாமல் பல இளைஞர்களின் வயது வரம்பு ஒரு ஆண்டு தள்ளி போயிருக்கிறது. ஆகவே காவலர் தேர்வுகளுக்கு 2024ஆம் ஆண்டு அடிப்படையிலேயே வயது வரம்பை நிர்ணயித்து மாற்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவர் பேராசிரியர்கள் மீது பாலியல் புகார் அளித்துள்ளார். அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் இருவர் பாட வேளையில் பாடம் நடத்தாமல் சிறப்பு வகுப்புகள் என்று கூறி பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த மாணவி புகார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவு காவல்துறை இயக்குநருக்கு 4 பக்க புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை அரசு சித்த மருத்துவமனையின் விசாகா கமிட்டி மற்றும் கல்லூரி உட்புகாரை விசாரிக்கக்கூடிய குழு இந்த புகாரை விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வருகைக்காக மசூதியை மூடுவதுதான் திராவிட மாடலா என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவில் பிரதமர் மோடியின் வருகையொட்டி அங்குள்ள 100 ஆண்டு பழமையான மசூதியின் மினாரை துணியால் மூடி மறைப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடி அரபு நாடுகளுக்கு பயணம் செல்லும்போது அங்குள்ள மசூதியை இப்படி மூட முடியுமா என கேள்வி எழுப்பிய சீமான் பாம்பன் மசூதி மினாரை துணியால் மூடி மறைக்கும் முடிவை திமுக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக வருகிற 8ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உச்சநீதிமன்றத்திலும் வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா மீது புதியதாக விதித்த வரியை பிரதமர் மோடி கண்டிக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் கூறினார். பாஜக மாநில தலைவர் பதவி குறித்து பேச விரும்பவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை மேற்கு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கச்சத்தீவு மீட்பு விவகாரத்தில் முதலமைச்சர் நாடகம் நடத்துவதாக குற்றம் சாட்டிய அவர் மத்தியில் ஆட்சியில் இருந்தபொழுது ஏன் கச்சத்தீவை மீட்கவில்லை என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து மீண்டும் பாஜக மாநில தலைவராக நீங்கள் வர வாய்ப்பு உள்ளதா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் பதவி குறித்து நான் பேச விரும்பவில்லை என தெரிவித்தார்.
சென்னை நீலாங்கரையில் உள்ள கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிறுவன உரிமையாளரும் சினிமா பட தயாரிப்பாளருமான கோபாலன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 12 பேர் சுமார் 11 மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர். கோகுலம் சினிமாஸ் என்ற பெயரில் திரைப்படங்களை தயாரிக்கும் கோபாலன் சமீபத்தில் வெளியான எம்புரான் படத்தையும் தயாரித்திருந்தார். சினிமா தயாரிப்பு மற்றும் விநியோக தொழிலில் ஈட்டிய வருவாயிலும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக சந்தேகத்தின் அடிப்படையிலும் சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. வீட்டிலிருந்த கோபாலனின் மகன் பைஜு கோபாலிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆன்லைன் ரம்மி தொடர்பான வழக்கின் விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் மீதான விசாரணையின் போது ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தனிநபர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்ட பிறகே ஒழுங்குபடுத்தும் விதிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக வனப்பகுதிகளில் அந்நிய மரங்களை அகற்றுவதில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது நீலகிரி மாவட்டத்தில் 191 இடங்களில் அந்நிய மரங்கள் பரவி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி அந்நிய மரங்களான உன்னிச்செடி வகை மரங்களை அப்புறப்படுத்தி வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குற்றாலநாத சுவாமி கோவில் சித்திரை கொடியேற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அமைந்துள்ள குற்றாலநாத சுவாமி கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு கொடி பட்டம் வீதி உலவும் பின்னர் குற்றாலநாத சுவாமிக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த ஆண்டு திருப்பணி வேலைகள் தொடங்கி பாலாலயம் செய்யப்பட்டதால் தேரோட்டம் நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் ஊழியரை 3 பேர் தாக்கிவிட்டு செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் பைக்கில் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுமாறு கூறியுள்ளனர். தொடர்ந்து தங்களிடம் பணம் இல்லை என கூறிய நிலையில் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. 3 பேரும் ஊழியர் மணிகண்டனை தாக்கிவிட்டு சென்ற நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு 3 பேரையும் கைது செய்தனர். தளி அருகே பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்ததால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஆனைக்கல் ஜிகினி சாலையில் வசித்து வரும் வெங்கடேசன் என்பவரின் வீட்டிற்குள் திடீரென சிறுத்தை ஒன்று புகுந்தது. இதனை கண்டு அச்சமடைந்த அவரது மனைவி வீட்டின் முன்பக்க கதவை பூட்டியதால் சிறுத்தை வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள் வசமாக சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் வீட்டு வாசலில் கூண்டு வைத்து மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்தனர். சுமார் 4 மணி நேரம் போராடி வனத்துறையினர் சிறுத்தையை பிடித்ததால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்தனர். தாம்பரம் திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையங்களுக்கு இடையே தென்காசி வழியாக சிறப்பு வாராந்திர ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயிலானது வரும் 11ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி வழியாக செல்லும் இந்த ரயில் தாம்பரத்திலிருந்து வெள்ளிக்கிழமையும் திருவனந்தபுரத்திலிருந்து தாம்பரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் தலைமை பொது மேலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் பொது மேலாளர் கடந்த 2024 செப்டம்பர் 30ஆம் தேதி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதன்படி அடகு வைத்த நகையை திருப்பும் போது முழு தொகையையும் செலுத்த வேண்டிய நிலை உள்ளதால் ஏழை மக்கள் நகைகளை இழக்கும் நிலை ஏற்படும் என்றும் சட்டவிரோதமான இந்த வழிகாட்டுதலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வழக்கு தொடக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் ரிசர்வ் வங்கியின் தலைமை பொது மேலாளருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. இந்தியாவில் படித்த இளைஞர்கள் டெலிவரி பாய்களாவது பெருமையா என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் விரைவாக டெலிவரி செய்யும் ஆப்கள், உணவு, ஃபேன்சியான ஐஸ்கிரீம், கேக்குகள், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்களுக்கான மார்க்கெட்டிங் போன்ற ஸ்டார்ட் அப்களே பெரும்பாலும் உள்ளதால் பெரும் பணக்காரர்கள் படிக்கூட தாண்டாமல் பணம் சம்பாதிப்பதாக பியூஷ் கோயல் கூறினார். ஆனால் நன்கு படித்த இளைஞர்கள் குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்வதாக சுட்டிக்காட்டினார். அதுவே சீனாவில் ஏஐ, செமிகண்டக்டர், மின்வாகன உற்பத்தி தொழில்நுட்ப ஆய்வு ஸ்டார்ட் அப்கள் ஆக்கப்பூர்வமாக உருவாக்குவதாகவும் குறிப்பிட்டு பேசினார்.
நினைவுச் சின்னங்களில் அதிக வருவாய் ஈட்டுவதில் தாஜ்மஹால் முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை டிக்கெட் விற்பனை மூலம் கிடைத்த வருவாய் எவ்வளவு என்று நேற்று மாநிலங்களவையில் உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். இதற்கு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். அதன்படி டிக்கெட் மூலம் அதிக வருவாய் ஈட்டியுள்ள சுற்றுலா தலங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் முதலிடத்தில் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் டிக்கெட் விற்பனை மூலம் தாஜ்மஹால் 297 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். விரைவில் புதிய 10 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி நேற்று முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் விரைவில் 10 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் புதிதாக அச்சிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் என்று கூறியுள்ளது. இந்த புதிய ரூபாய் நோட்டுகளின் வடிவமைப்பு தற்போது வழங்கப்படும் மகாத்மா காந்தி வரிசை தாள்களை போன்று இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள பழைய 10 ரூபாய் நோட்டுகள் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வீட்டுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். திருப்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு வெளுத்து வாங்கிய கனமழையால் அறிவொளி நகர் பகுதி முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது. இந்த பகுதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வீட்டிலிருந்த எலக்ட்ரிக் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மேலும் குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் விஷ ஜந்துக்கள் வருவதற்குள் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் அருகே கிராவல் குவாரியில் மணல் அள்ள எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் 7 பேர் காயமடைந்தனர். காரியாப்பட்டி அடுத்த கொட்டங்குளம் கிராமத்தில் தனியார் இடத்தில் கிராவல் மண் எடுப்பதற்கு கனிம வளத்துறை அனுமதி அளித்துள்ளது. இங்கு மண் எடுக்கப்படுவதால் கண்மாய்க்கு வரும் தண்ணீர் பாதிக்கப்படுவதாக கூறி மக்கள் அங்கிருந்த வாகனங்களை சிறைப்பிடித்தனர். அப்போது இருதரப்புக்கும் ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் கிராம மக்கள் 7 பேர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வாகனங்களை விடுவித்து விசாரணை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்ட முயன்ற புரட்சி பாரதம் கட்சியினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். தமிழ்நாட்டில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றிட வேண்டும், 60 கிலோமீட்டருக்கு இடையில் உள்ள சுங்கச்சாவடிகளை நீக்க வேண்டும், உயர்த்தப்பட்ட சுங்கச்சாவடி கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சியினர் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றனர். இதனையடுத்து போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் பட்டப்பகலில் ஹாயாக உலாவிய காட்டு யானைகளை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பர்லியார் கோடிக்கரை அருகே 3 காட்டு யானைகள் சாலையில் உலாவந்தன. அப்போது கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த குன்னூர் வனத்துறையினர் அவ்வழியே வந்த வாகனங்களை சாலையின் இருபுறங்களில் நிறுத்தி காட்டு யானைகள் சாலையை கடக்க வழிவகை செய்தனர். பகல் வேளையில் சாலையில் உலாவிய காட்டு யானைகளை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நீடிக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு ஏராளமான கோரிக்கை மனுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மேலப்பாளையம் பகுதியில் உள்ள மத்திய அஞ்சல் நிலையத்தில் மாவட்ட பாஜக இளைஞரணி நிர்வாகிகளான ரமேஷ், பழனிவேல், ராஜன், ராஜசேகர், பிரேம் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் மாநில தலைவர் அண்ணாமலையை தொடர்ந்து தமிழக மாநில தலைவர் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று புதுடெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு கோரிக்கை மனுக்கள் அனுப்பி வைத்தனர். சென்னையில் மதுபோதையில் பெண்ணிடம் அடாவடியில் ஈடுபட்ட 2 போலீசார் கைது செய்தனர். சென்னை புளியந்தோப்பு பாடிசன்புரம் லைன் பகுதியைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவர் கடந்த 30ஆம் தேதி இரவு தன் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த போது அவ்வழியாக மதுபோதையில் வந்த 3 பேர் பாக்கியலட்சுமி மீது பீடி பிடித்து புகையை விட்டுள்ளனர். அவர்களை திட்டிய பாக்கியலட்சுமி தகாத வார்த்தைகளால் பேசி அடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் கருப்பாமணி, அஜித்குமார் ஆகிய 2 கைது செய்த போலீசார் மணிமாறன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள சங்கரநாராயண சுவாமி கோவில் துணை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறங்காவலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கரநாராயண சுவாமி கோவிலின் துணை கோவிலான ராஜகோபால மன்னார சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் விழா சம்பந்தமாக கோவில் துணை ஆணையர் கோமதி என்பவர் அரசால் நியமிக்கப்பட்ட அறங்காவலர் குழுவினரை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக நடந்து கொள்வதாகவும் அவமதிப்பு செயலில் ஈடுபடுவதாகவும் அறங்காவலர் குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தெலுங்கானா மாநிலம் வரங்கல் நகரில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இங்கு பார் அசோசியேஷன் தேர்தலுக்கு மனு தாக்கல் நடைபெற்றுள்ள நிலையில் அடையாளம் தெரியாத நபரிடமிருந்து வந்த தொலைபேசி அழைப்புதல் நீதிமன்றத்திற்குள் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவலை அடுத்து விரைந்து வந்த போலீசார் மெட்டல் டிடெக்டர், மோப்பநாய் ஆகியவற்றின் மூலம் தீவிர சோதனை செய்ததில் புரளி என்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து மிரட்டல் விடுத்தவர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஆந்திராவில் லாரியை வழிமறித்து காட்டு யானைகள் கூட்டம் அதன் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தியது. ஆந்திர மாநிலம் பார்வதிபுரம் மன்னியம் மாவட்டத்தில் உள்ள சுபத்ரம வலசை அருகே லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது வனப்பகுதியிலிருந்து திடீரென கூட்டமாக வெளியேறிய காட்டு யானைகள் லாரியை வழிமறித்து தாக்கத் தொடங்கின. அச்சத்தில் உறைந்து போன லாரி ஓட்டுநர் உடனடியாக லாரியை விட்டு இறங்கி ஓட்டம் பிடித்தார். தொடர்ந்து லாரியின் கண்ணாடியை உடைத்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட யானைகள் சிறிது நேரத்தில் அங்கிருந்து சென்றன. உத்தரப்பிரதேசத்தில் 25வது திருமண நாள் விழாவில் நடனமாடிய கணவன் மாரடைப்பால் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பரேலி பகுதியைச் சேர்ந்த வாசிம் சர்வாத் பரா தம்பதி 25வது திருமண நாள் விழாவை கொண்டாடினர். இதில் குடும்ப உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் தம்பதியர் இருவரும் மகிழ்ச்சி பொங்க நடனமாடினர். அப்போது திடீரென மயங்கி விழுந்த வாசிம் சர்வாத்தை அவரது உறவினர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வாசிம் சர்வாத் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து போனதாக தெரிவித்தனர். பப்புவா நியூகினியா நாட்டில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.9 அலகுகளாக பதிவானதாக அமெரிக்க புவிசார் அமையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த தகவல் வெளியாகவில்லை. இதற்கிடையே சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பப்புவா நியூகினியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு சுனாமி எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டது. அமெரிக்காவின் பரஸ்பர வரிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை சீனா உயர்த்தியுள்ளது. அதன்படி ஏப்ரல் 10 முதல் அனைத்து அமெரிக்க பொருட்களின் இறக்குமதிக்கும் 34% வரியை விதிக்கப் போவதாக சீனா அறிவித்துள்ளது. கணினி பாகங்கள் மற்றும் மின்சார வாகன பேட்டரிகள் போன்ற உயர் தொழில்நுட்ப தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் அரிய மண் தாதுக்கள் மீது கூடுதல் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை விதிக்கப் போவதாக சீன வர்த்தகம் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் வர்த்தக தடைகள் மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட அமெரிக்க நிறுவனங்களின் பட்டியலில் கூடுதலாக 27 நிறுவனங்களை சேர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளது. காசாவில் பள்ளி மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர். காசாவில் எதிரான முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் காசாவில் உள்ள பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியின் தியார்பகிர் விமான நிலையத்தில் இந்திய பயணிகள் 250 பேர் ஊர் திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர். ஏப்ரல் 2ஆம் தேதி லண்டனிலிருந்து மும்பைக்கு சென்ற விமானம் மருத்துவ அவசர காரணத்திற்காக துருக்கி சென்றுள்ளது. துருக்கி தியார்பகிர் விமான நிலையம் சென்ற அந்த விமானம் தரையிறங்க பிறகு விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கிருந்த விமானத்தை இயக்க முடியாமல் போனதாக தெரிகிறது. இதன் காரணமாக அந்த விமானத்தில் பயணித்த 250 பேர் ஊர் திரும்ப முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து ரஷ்யா நேற்று சரமாரி ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்கள் உட்பட பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் 6 குழந்தைகள் உட்பட 16 பேர் பலியாகினர். மேலும் 34 பேர் படுகாயமடைந்தனர். ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தாக்குதலில் பலியானோர் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்தார். ஐபிஎல் 16வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ மும்பை அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் களமிறங்கிய லக்னோ அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்களை இழந்து 203 ரன்களை குவித்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்களை இழந்து 191 ரன்கள் மட்டுமே எடுத்து 12 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. டெல்லி அணியுடனான இன்றைய போட்டியில் தோனி கேப்டனாக களம் இறங்குவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஐபிஎல் தொடரின் இன்றைய 17வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. கடந்த ஆட்டத்தில் ஏற்பட்ட காயத்திலிருந்து குணமாகி ருத்ராஜ் பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ருத்ராஜ் விளையாடவில்லை எனில் அணியின் கேப்டனாக தோனி களமிறங்க வாய்ப்புள்ளதாக பேட்டிங் பயிற்சியாளர் மைக் அசீத் தெரிவித்துள்ளார். நடராஜன் அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடுவார் என்று டெல்லி வீரர் குல்தீப் யாதவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் இன்று மோதுகின்றன. இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் டெல்லி வீரர் குல்தீப் யாதவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடராஜன் நன்றாக குணமடைந்து வருகிறார் எனவும், ஆனால் இன்றைய போட்டியில் அவர் விளையாட மாட்டார் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து போட்டிகளில் அவர் விளையாடுவாரா என்று நம்புவதாகவும் குல்தீப் யாதவ் தெரிவித்தார். விவாகரத்து வழக்கில் செப்டம்பர் 25ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ், பாடகி சைந்தவிக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் கடந்த 2013ஆம் ஆண்டு சினிமா பின்னணி பாடகியான சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்த இவர்கள் கடந்த மார்ச் 24ஆம் தேதி
சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரினர். இவ்வழக்கு தொடர்பாக இருவரும் ஆஜரான நிலையில் மனுவினை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் செப்டம்பர் 25ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. சார்லஸ்டன் ஓபன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டிக்கு ஜெசிகா அபிகுலா முன்னேறினார். சார்லஸ்டன் ஓபன் டென்னிஸ் தொடர் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் அமெரிக்காவின் ஜெசிகா அபிகுலா சக நாட்டு வீராங்கனையான டேனியல் காலின்ஸுடன் மோதினார். இதில் காலின்ஸ் 6-1 என்று முதல் செட்டை வென்றார். இதனால் சுதாரித்துக் கொண்ட ஜெசிகா அபிகுலா அதிரடியாக ஆடி அடுத்த இரு செட்களை 6-3, 6-0 என்று இன்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பிற்குள் மாணவர்களுக்குள் எல்லோரும் ஒன்றுதான் என விதையுங்கள் என்று இயக்குநர் சமுத்திரக்கனி அறிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சோழம்பட்டி அரசு துவக்கப்பள்ளியில் 48வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகரும் இயக்குநருமான சமுத்திரக்கனி கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஆசிரியர்களின் முக்கியமான பணி டிஜிட்டலில் இருந்து மாணவர்களை காப்பாற்றுவதுதான் என்றார். வாரத்தில் ஒரு நாள் செல்போனை பயன்படுத்த மாட்டேன் என டிஜிட்டல் விரதம் இருக்க வேண்டும் என்று அவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். தன்னையும் தனது மகளையும் மன உளைச்சலுக்குள்ளாகி வருவதாக சீரியல் நடிகர் ஐயப்பன் மீது அவரது மனைவி பிந்தியா குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் ஐயப்பன் சந்தியா தம்பதிக்கு 13 வயதில் மகள் உள்ள நிலையில் கயல் என்ற சீரியலில் நடிக்க தொடங்கிய பிறகு இருவருக்குள் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வருவதாகவும் மதுபோதையில் மனைவியை துன்புறுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வலசரவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் சீரியல் படப்பிடிப்புக்குள் கணவரை சந்திக்க அனுமதி மறுத்ததால் செய்தியாளர்களை சந்தித்த சந்தியா குறிப்பிட்ட சீரியலால் எங்கள் வாழ்க்கையே பறிப்போய்விட்டதாக குற்றம் சாட்டினார்.